யாரை சொல்லியிருக்காங்க? யாருக்கு? பெத்த தாயின் தகப்பன் தாங்க முதல் கடவுள். ஆமா. ஆனா இந்த தாயின்ற உறவு எப்படியாப்பட்ட உறவு தெரியுமாங்க? எப்படி? ஒரே ஒரு விஷயங்க. அதாவது இந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த தொப்புள் கொடி உறவு தகப்பன் கொடுத்த மத்தியும் தொப்புள் கொடி உறவு உண்டாயிருமாங்க? இல்ல. தாய் உண்ற உணவு ஆமா எப்படி குழந்தைகளுக்கு அந்த கருவாகணும்னு குழந்தைகளுக்கு எப்படிங்க போகும்? தொப்புள் கொடி வழியா போகுது. இல்ல சாப்பிடுற தாய் சாப்பிடுற சாப்பாடு தான். ஆமா. இப்ப கறி சாப்பிடுறோம், கூழ குடிக்கிறோம், ஆமா, ஜூஸ் சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம். இந்த குடல் வழியிலிருந்து ஒரு குழந்தை கரு உருவாகுதுன்னா முதல் அந்த குடல் தான் உருவாகுமா? ஆமா. அதுக்கு பேரு தான் தொப்புள் கொடி உறவு. இந்த தொப்புள் கொடியிலிருந்து ஒரு கரு உருவாகி அம்மா சாப்பிடுற உணவு பூரா ரத்தமா போய் அந்த குடல் வழியா கரு தருவாய் அம்மா உருவாகி அந்த குழந்தையை உருவாக்கும். குழந்தை உருவாக்குற முன்னாடி வெளியே வந்தோடனே குழந்தை சாப்பிட முடியுமாங்க? இல்ல இல்ல. சாப்பிட முடியுமா? இல்ல, முடியாது. அப்பவும் அந்த தாய் தான் வேணும். எந்திரிச்சு வெளியே உட்கார்ந்த உடனே இந்த தாய் ஊட்டுற உணவு தான் எப்படியாப்பட்ட உணவு? பால். தாய் சாப்பாட கொடுக்குறாங்க. இல்ல இல்ல. இந்த குந்தி தெரிய இந்த மார்க்கத்துல எந்த உறவுக்காக ஆம்பளை பால் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த பாலாகப்பட்டது யாருக்காக உருவாகுது தெரியுமா? இந்த தாயோட மார்பத்திலிருந்து அந்த ரத்தத்தை பாலா உருவாக்கி நம்மளை சுமந்த தாயை யாருமே திட்டாதீங்க. தயவு செய்து தாய்மாட்டும் கூட பிறந்த சகோதரியாகட்டும் உங்களை அத்தனை பேரையும் என்னுடைய சார்பாகும் நான் இந்த இடத்துல நிக்கிறோம்னா என்னோட தாயின் சகோதரியும் தான். கண்டிப்பா. அதனால தாய்க்காக ஒரு பாடலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன். என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா போறப்பட்ட எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே தூசி தும்பு சேராம கொடி உறவருத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா கண்ணூருக்க பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா அன்புக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா உள்ள போல தாயாரி யாரி யாரி கண்ணுக்குள்ள தாயாரே நீரு நீரு அம்மா உன்னை நினைக்கையிலே அழுதகள் நிர்மணக்குதம்மா பூப்போடு அழுதகள் நிர்மணக்குதம்மா பூப்போடு அப்பா கையை பிடிச்சு நடந்த பெரிய அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் கருப்பாக இருப்பார் பிச்சிப்பு போல எங்க அப்பா சிரிப்பார் பார்க்கத்தான் ஆளு ரொம்ப கருப்பாக இருப்பார் பிச்சிப்பு போல எங்க அப்பா சிரிப்பார் அப்பா கையை பிடிச்சு நடந்த திரு அழகாக மாறும் எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா காட்டி
முன்னாலே ஆகாசமா நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒளிபெருக்கி விசில் அடிச்சு என்னை யார ஆரம்பிச்சீங்க. பழைய பாட்டா வேணுமா? கண்டிப்பா படிப்போமே. உங்களுடைய விருப்பம் தான், கண்டிப்பா படிப்போம். இந்நாடகத்தில் சித்திரவழி நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகமாமணி தமிழகம் வெற்றி சொல்லிவரும் நாடகொழி நபர்சநாயகன் அறிவுள்ளும் அருமை சகோதரர் டி மாணிக்கவேல் அவர்களிலே மணி வண்ணனாகவும் பின் வைர வியாபாரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த பதமவரோ, நீ மூவேந்தர் வழி வந்த பதமவரோ, நான்கு குணம் சேர்ந்தோ பெண்ணிடமோ, அது நடைபழகி என்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதிடமோ, நீ மூவே கருவழி வந்த பதமவனோ, நீ மூவே கருவழி வந்த பதமவனோ. குயிலிசி கோயில்வன் என்று சொல்லக்கூடிய நாட்டு மக்களின் நல்லாசி வெற்றிகளும் அருமை சகோதரி மனுவை சேர்ந்த MK கமலாதேவி அவர்கள் சித்திரவழியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். காஞ்சி பண்புடுத்தி கஸ்தூரி அறிவுள்ளம் அருமை சகோதரர் எங்களது நாடகொழி TMS கோபால் அருமை சகோதரர் கோபால் அவர்களிலே சாமி செட்டியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோலமிட மணவரையில் சங்கமத்தில், கோலமிட மணவரையில் மாலையிட்ட பூங்கலத்தில் தாலி கட்டும் வேலையிலே பாடுகிறார் சேர்ந்து வரும் ராகத்திலே நடமாடுகிறார் சகோதரர் எங்களது ஹரிகிருஷ்ணன், அதாவது நாடகொலையில இவர்தான் ராமராஜன் சொன்னாங்க. சிறு வயதுல இருந்து பார்த்துங்க ராமராஜனா இப்படிதான் இருப்பாரோன்னு ஒரு எண்ணம். கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு நேரடியா காட்சி இந்த ராமராஜன் நேரடியா பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு ராமராஜன் எங்களுக்கு அவரு அவ்வளவு அழகா இருப்பாரு. மேக்கப் போட்டாவே அப்படிதான் இருக்கும், ராமராஜன் மாதிரியே இருப்பாரு. அப்பேற்பட்ட அருமை உள்ளம் அருமை அப்பா ஹரிகிருஷ்ணன் அவர்களே டெல்லி பாதுஷாவும் தென்னிவன பூசாரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். காதல் வைபோகமே காதல் நன்னாரிலே வானில் ஊர்வலமா ஓடி ஓடித்து ஊடி இணைத்து ஆனந்த பணவாழவே. காதல் 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 வைபோகமே காதல் நன்னாரிலே வானில் ஊர்வலமா ஓடி ஓடித்து பக்கம் மேலும் பக்கவனம் அமைந்துள்ள ஆர்மனேஸ்வரசு ஆர்மனை சக்கரவர்த்தி அன்புள்ளும் ஆர்மி மாமா எஸ் கலைதாஸ் அவர்களிலே ஆர்மனியம் அன்பின் பாட்டினை சேர்ப்பார்கள். ஹலோ ஹலோ பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலகு
கேட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ மாட்டாயோ மாட்டாயோ இளவாழும் தண்டாக எலுமில் செல்ல முடியாக இருந்தவள கைபிடித்து இரவெல்லாம் விழுந்து இல்லாத என் மனச ஆடவிட்ட மச்சானே ஓடவிட்டு கூடானே ஓடவிட்டு கூடானே ஓடவிட்டு கூடானே நான் போட்டு வாழ்க்கையிலே நான் போட்டு வாழ்க்கையிலே மின்னலாய் பகிரெடுத்து மேகமாய் தலைமுறை முழு பின்னலாய் தடை என் எதை போன்று நான் குடிக்க போனேன் மையலும் கண்ணாலே போனாலே நான் போட்டு வாழ்க்கையிலே நான் போட்டு வாழ்க்கையிலே எங்களது கலையரசு வெளியிலே டோலகன் தவிர வைப்பார்கள்.
அங்கத்துடைய பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் எங்களது பிரபாகரன் அவர்களில் பலவாத்தியத்தை சேர்ப்பார்கள். கஞ்சா மாஸ்டர். ஏய் கஞ்சாவா? இல்ல நானு பார்த்து சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன், இப்படியே எலும்பு தொழுமா தான் இருக்கேன். ஏதாவது ஊருக்காரனாச்சும் ஏதாவது ஊட்டி கொடுங்க. நீலகண்ட பேரு தான் நீலகண்ட வாசியார் வச்சிருக்காரு, ஒரு நீளமும் இல்ல. நீ அவர் நீளத்தை பார்த்தது இல்ல? நான் வீட்டுக்கு போய் துவைக்கிறேன், ஒரு நீளத்தை நான் பார்க்க முடியலங்க. அதானே. அதுக்கு சரி, தாய் தத்தமா வரக்கூடிய தாழ்த்தை சேர்க்கக்கூடிய அருமை சகோதரர் நீலகண்டன் அவர்கள் தாழ்த்தை சேர்ப்பார்கள். வண்ணவண்ண சிங்கமணி ஏவி ரஜினா சிங்கமணி இருப்பிட மனதை என்பதை தெரிந்து கொண்டு தீப்பு டாப்பு மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு கல்யாணம் காது ஊத்து திருவிழா மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் எங்களது சரளவட்டியில் வந்து 8 திக்கும் வெற்றி வெற்றி பெற்று சுமட்டுகிறோம். கேயா தரணீஸ் டிஜிட்டல் பவர் ராடியோ. நாடக நடிகர் மட்டும் இல்ல, நாடகம் சிறப்பாக இருக்கும்னா ஒரு முக்கிய சரளம் ஒளிப்பெருக்கி நினைத்தார்கள் தான் இந்த நாடகம் சிறப்பா இருக்கும். அதனால சிறந்த முறையிலே ஒளி அமைத்து கொடுக்கக்கூடிய கேஆர் தரணீஸ் ஆடியோ சிவனுக்கும் அதில் பரிந்துரைக்கக்கூடிய இயக்குநர் சிறந்தாந்த வணக்கம். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த முறையில் நாடகம் அமைத்தார். நீங்க நாடக வேண்டிய நாடக அமைப்பாளர் தி மாணிக்கவேல் சரளப்பட்டி அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதாலும் சொல்லக்கூடிய என்னுடைய கடமையாகும். 97 86 41 72 63 இந்த நம்பருக்கு போடுங்க, இல்லாட்டி 108க்கு போடுங்க. ஏய் எதுக்கு 108 போட்டா என்ன வரும்? 108க்கு போனா 108 தான் வரும். அவசர ஊர்தி இருந்த போதிலும் இந்த நாடகத்தை எங்களுக்கு இங்கு ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களது சரளப்பட்டி ஊர் முக்கியஸ்தர்களும் ஊர் பொதுமக்கள் மற்றும் SKM பாய்ஸ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு நோட்டீஸ் புயம் அருளும் ஆர் பகவதி தலைமை ஆசிரியர் செல்வம் ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சரளப்பட்டி அவர்கள் நோட்டீஸ் புயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாப்பாடு எதை மறந்தாலும் சாப்பாடு வரக்கூடாது. ஒரு சில உடனே போனே என்ன நாடகம் ஊத்து என்ன கல்லு தண்ணி மாட்டுக்கா, அப்புறம் நாடகம் வந்துட்டாங்க அப்படின்னு மரியாதை. ஆனா சிறு அந்த உப்பில்லாத பண்டமா இருந்தாலும் கண்டிப்பா சிரிச்ச முகத்தோட வைக்கிறாங்க பாருங்க. அதுல பப்புன்காரனை பார்த்தோம்னா 2 எலும்பு மட்டும் வச்சு டான்ஸ் பிள்ளைய பார்த்தோம்னா 5 எலும்பு சேர்த்து வைப்பாங்க. ஐயா என்ன காரணம்? சில ஊர்ல உண்மையுமே நம்ம சரளப்பட்டியில சரி அருமை சகோதரி அன்பு அண்ணன் வீட்டுல அருமையான முறையில் சாப்பாடு உங்களோட சாப்பாடு தான் உங்களோட காசுல தான் இந்த ட்ரெஸ் ஒரு பெட்டி ஒரு ஆல்ரவுண்டு இது ஊரா உங்க காசு சரி கையெட்டலாம் நீங்க. அப்படி சாணி ஓட்ட மாதிரி 2 பேரும் போட்டது 2 கைதட்டுல இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்தீங்களா இல்லையா? பொம்பளைக்காரனை பார்த்தோம்னே குரங்கு பார்த்தோம்னே அப்படி பார்க்க டான்ஸ்காரப்பில் வந்தோம்னே காலை இப்படி தூக்கட்டேன் அப்பே நினைச்சு மாணிக்க தெரிச்சோடனே அப்படிங்கிற மாதிரி இருந்தாமே
சாப்பாடு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களுக்கு இந்த புன்னகையோடு சாப்பாடை வழங்கி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடக ஆசிரியர் இந்த நாடகத்தில் எந்த நாடகத்தை கொடுத்தாலும் சரி, எந்த நாடகத்துக்கு ஆசிரியர் வேணுமாலும் சரி, நடிகர் வேணுமாலும் சரி, ஐயா அருளும் அருமை ஐயா எஸ்பி பழனிசாமி ஐயா உண்மையுமே ஏகப்பட்ட நாடக நடிகர்களை வளர்த்து விட்டுருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு நாடகத்துக்கு வந்திருந்தேன், காத்தவராயன் அப்படின்ற நாடகத்துக்கு வந்திருக்கேன். திரும்பவும் மீண்டும் என்னை அழைத்து வந்த நாடக ஆசிரியருக்கும் அருமை உள்ளம் அருமை ஐயா அருமை சகோதரர் டி மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றி நடிகர் தெரிந்து கொண்டு நாங்கள் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை வழிகாட்சியான யூடியூப், இன்னைக்கு யூடியூப்ல இருந்தா எதுவுமே இல்லைங்க. ஆமா, என் முன்னாடி ரசம் வைக்கிறதுனாலும் யூடியூப்பை பாக்குறேன். நேற்று இப்படித்தான் ரசம் வைடி அப்படின்னு சொன்னேன். யூடியூப்ல ரசம் வைக்கிறது எப்படி, அவன் வைக்கிறது எப்போ வைக்கிற மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த யூடியூப்பை பாக்கி வைக்கிறோம்னு சொல்லி வச்சா. ஆனா அண்ணன் யூடியூப் பாத்துருந்தா பிரச்சனை இல்லை. அவன் ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து விட்டு எல்லா பொடியும் போட்டுட்டா. சரி, என்ன எல்லா பொடியும் என்னன்னா நீங்க தான் சொல்லுங்க. சீரக பொடி, சரி, வெந்தய பொடி, இந்த பொடியை பூரா போட்டுட்டா. சரி, ஆனா கடைசியில ஒரு பொடியை போடுறப்ப செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. எப்படி, அது என்ன பொடின்னு தெரியல. மிளகு பொடி பதிலா மூக்கு பொடியை போட்டு வச்சுட்டேன். ஆஹா, ரசம் டேஸ்டாக்கியா இருந்துச்சு. குடிச்சு பாக்குற வாய் ஊற. இருந்தாலும் நீங்க எல்லாம் யூடியூப் பார்க்கணும். யூடியூப் பார்க்கணும்னா நல்ல யூடியூப் பாருங்க. கண்டிப்பா. சில பேர் ஏமாத்துறாங்க. ஆனா உண்மையுமே இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்ளெங்கும் பரம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய அறிவுள்ள அருமையான காசு வாங்குறாரு என்னன்னு தெரியல. அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே இல்லையா தெரியல. விடிய எங்களையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு கேமராவையும் பார்த்து 3000 ரூபாங்க காசு. உண்மையுமே வலைக்காட்சியை நாளைக்கு இந்த ஊர்ல நடக்கக்கூடிய நம்ம நாடகம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் MKM லைவ் என்று சொல்லக்கூடிய அருமையான மணி அவர்கள் இந்த நாடகத்தை இங்கு உலகம் எங்கும் பாருங்க, கொஞ்சம் கைதட்டுங்க எல்லாத்துக்குமே. ஆமா, உலகமெங்கும் எங்களை எல்லாம் வளர்த்தக்கூடிய நீங்களும் சரிங்க, அவரும் சரி, எங்களை எல்லாம் வளர்த்தக்கூடிய MKM லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் அந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் அவருக்கு சாப்பாடு இல்லை வாங்கி 2 தோசையும் ஒரு இட்லி வாங்கி வச்சிருக்கேன். சட்னியை நக்கிட்டு போயிடுவாரு. அருமையா MKM லைவ் அண்ணா மணி அவர்களுக்கும் நன்றி நடிகர் வரை தெரிந்து கொண்டு ஆராதகி அபிநய சுந்தரி 50 ஏலம் போடலங்க. பிள்ளை அப்படி வரும்னு சொல்றத பார்த்து யாருக்கும் தெரிஞ்சு எங்களது பஞ்ச வரலாம். இன்னைக்கு உங்களுக்குலாம் வரல பார்த்தே வரும். உங்களுக்குலாம் வரல பார்த்தே வரும். சரி, பஞ்சவர்ணம் அவர்கள் டிரான்ஸ்லேட் காமிக் பச்ச பார்வை தீராதடி பச்சாங்குடி மாறாதடி தேவியே வந்தன பூசவா சங்கனா தேவியே வந்தன பூசவா சங்கனா பச்ச பார்வை தீராதடி பச்சாங்குடி மாறாதடி. கூட்டம் இருந்தாலும் இருந்தபோது 150 ரூபாய் 200 ரூபாய் வரக்கூடிய டான்ஸுக்கெல்லாம் 5000 6000. சரி, பொம்பளை பிள்ளைல இருந்தா ஒரு வேலையில். அதனால நான் போயிட்டு பிள்ளையை தாட்டுறேங்க. அதனால அடியன் ஆர்பி ரத்னம் பக்குன்னு காமிக்கு சந்தை வந்து எனக்கு கூட நல்லா வந்தாங்க. அதனால நான் நடப்பது நேரத்திலே நான் தீ இருக்குது பின்னாலே